அரசு நிலங்களை லபக்கி விற்பனை செய்து வரும் மாஃபியாக்கள் மீது நடவடிக்கை எடுக்காத காவல்துறை. கைகட்டி வேடிக்கை பார்க்கும் ஸ்டாலின் தலைமையிலான அரசு துறை அதிகாரிகள். உத்தரமேரூரில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம் தாக்கு. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அதிமுக நகர கழகத்தின் சார்பில் நடைபெற்ற பரப்புரை பிரச்சார கூட்டத்திற்கு அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் கணேசன் முன்னிலை வகித்தார். நகர கழக செயலாளர் ஜெயவிஷ்ணு தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட முன்னாள் கைத்தறித்துறை அமைச்சர் சோமசுந்தரம் பேசுகையில், உத்தரமேரூர் பதிவுத்துறை நிர்வாகம், ஊரக வளர்ச்சித்துறை, பேரூராட்சி நிர்வாகம், காவல்துறையினர் உள்ளிட்ட அரசு துறை சார்ந்த அலுவலர்கள் மோசடி வேலைகளுக்கும் குளறுபடி குற்றங்களுக்கும் துணை நிற்பதாக குற்றம் சாட்டி பேசினார். மேலும் அவர் கூறுகையில், உத்தரமேரூர் பேருந்து நிலையம் அருகில் அஞ்சல் துறைக்கு சொந்தமான நிலம் பல ஆண்டுகளாக காலியாக உள்ளது. வெளிச்சந்தை நிலவரப்படி 10 கோடி மதிப்புடைய அஞ்சல் துறைக்கு சொந்தமான நிலத்தின் ஒரு பகுதியினை நில அபகரிப்பு மோசடி கூட்டத்தினர் போலியான ஆவணங்கள் மூலம் பதிவுத்துறை அலுவலகத்தில் கடந்த 2021ஆம் ஆண்டில் கிரைய ஆவணம் பெற்று ஆன்லைன் பட்டா மூலம் அபகரித்துள்ளனர். கடந்த மாதம் அஞ்சல் துறைக்கு புதிய கட்டிடத்திற்கான நில அளவீடு பணியின் போது இந்த மோசடி குறித்து கண்டறியப்பட்டுள்ளது. திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் இதுபோல நில மோசடிகள் நடப்பது சகஜமான ஒன்றுதான். மத்திய அரசுக்கு சொந்தமான நில மோசடி குறித்து வருவாய்த்துறை கூட்டமைப்பினர் சார்பில் மாவட்ட ஆட்சியர், காவல்துறை கண்காணிப்பாளர், நில அபகரிப்பு தடுப்பு பிரிவு உள்ளிட்ட 15 அரசு துறை அலுவலர்களிடம் புகார் அளித்துள்ளனர். ஆனால் இன்று வரை ஸ்டாலின் அரசு மோசடி கும்பல்கள் மீது நடவடிக்கை எடுத்ததாக தெரியவில்லை. அஞ்சல் துறைக்கு சொந்தமான நிலம் கிரயம் பெற்றுள்ளதாக தகவல்கள் வெளியானதால் மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு வருவாய்த்துறை பட்டாவினை உடனே ரத்து செய்துள்ளனர். மோசடி ஆசாமிகளே நேரடியாக பதிவாளர் அலுவலகம் சென்று பத்திரப்பதிவினை ரத்து செய்துள்ள சம்பவங்கள் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதே குளறுபடி சம்பவம் அதிமுக தலைமையிலான ஆட்சியில் நடைபெற்றிருந்தால் நில மோசடி கும்பலை சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை பெற்றுக் கொடுத்திருப்போம். இந்த ஒரு சம்பவமே போதும் திராவிட மாடல் ஆட்சியின் லட்சணத்தை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறினார். இக்கூட்டத்தில் மேற்கு ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் பெருமாள், மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் நந்தகோபால், பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒன்றிய தலைவர் சங்கர் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டு நிகழ்வினை சிறப்பித்தனர்.